பார்த்தீங்கன்னா நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தா பம்பலப்பட்டி பிள்ளையார் கோயில்னு சொல்கிறாங்க. நான் ஒரு ஷூட்டுக்கு வந்தக்காண்டி இங்கே வந்து நிற்கிறேன். நான் தொடர்ந்து இந்த பிள்ளையாரை பற்றி பார்ப்போம். பிள்ளையார் என்னென்ன எங்களை செய்திருக்கிறாருன்னு பார்ப்போம். எங்களுக்கு இது இதில் வாசலில் போட்டிருக்கிற கட் அவுட் தான். இந்த செப்டம்பர் மாதம் ராமகிருஷ்ண மண்டபத்தில் 5:30 முதல் நடக்கின்ற இதில் பார்த்திங்கன்னா இதில் உள்ள விவரங்கள் இருக்குது. சரியா? இதில் யார் யார் என்னென்ன ப்ரோக்ராம் என்னென்ன நிகழ்வுகள் நடக்குமென்ற விஷயம் இருக்குது. இதை தொடர்ந்து நாங்கள் பிள்ளையாரை தரிசிப்போம் யோசிக்கிறேன். இதில் பார்த்தா இந்த வழிபாடு விழாக்கள் பற்றிய ஒரு காட்சிப்படுத்தல் இருக்கிறது. கேமரா உள்ளுக்கு பாவிக்கலாமல் இன்னும் தெரியா. இப்போ ஆலயங்களை படம் எடுக்க இல்லை தானே. ஆனாலும் இதில் சின்ன ஒரு அறிவுறுத்தல்கள் போட்டிருக்கிறாங்க. அதை விட இங்கால பார்த்தா அடியார்கள் சுத்தமான கோவில் காரியாலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று போட்டிருக்காங்க. சுத்தமானது, அதாவது வெளியில் வாங்கினா சுத்தம் என்று யோசிக்கிற மாதிரியா. ஆனால் அதில் தாங்கி வெளியில் தான் வாங்கி வந்துட்டேன். ஓகே, பார்ப்போம். வெயிலாக இருக்குது, சூரியன் அதால் ஒன்றுமே எவ்வளோ தூரம் தெரிகிற இல்லை. வெயிலாக இருக்கு நல்ல. இதுதான் அந்த பிள்ளையார் ஆலயம். இங்கே பார்த்தா ஆலய சூழல் ஒரு அம்மா வழிபட்டு கொண்டிருக்கிறா. இங்கே பார்த்தா உள்ளே எடுக்கலாம். வீதியில் கால் கழுவிட்டு போவோம். காலை கழுவிட்டு ஆலயத்துக்கு போகலான் இருக்கிறேன். ஓகே, இந்த வெளிப்புற சூழல். கால் கழுவியாச்சு. இனி பிள்ளையார் தரிசனம். ஒரு பெரிய கோயிலாக தான் இருக்குது. பார்த்தீங்களேண்டா. ஓகே, இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன்னு தெரியும். ஆனால் வந்திருக்க மாட்டேன். ஓகே, நல்லா இருக்குது. பம்பலப்பட்டி பிள்ளையார் ஆலயம். உள்ளே எடுக்கலாமோ என்னமோ இருக்கோ தெரியும். ஆனாலும் இந்த பூசைக்கான நேரம் நெருங்குது போல் இருக்குது. இல்லை தான் அங்கே எங்கே போனாலும் என் வழி தனி வழி, அதே நேரம் என் வழி நேர்வழி, என் வழி ஒழுக்கமான வழி என்று சொல்லுறதில் பெருமிதப்படுத்திக் கொள்கிறேன். காட்சிப்படுத்தல் இல்லை, புகைப்படம் எடுக்கக்கூடாது. ஆண்கள் பெண்கள் என்று தான் போட்டிருக்கிறாங்க. இந்தால் பார்த்தீங்களேண்டா ஆண்கள் என்று போட்டிருக்கிறாங்க, இல்லைண்டா பெண்கள் என்று போட்டிருக்கிறாங்க. இனி எங்கேயும் புகைப்படம் எடுக்கக்கூடாத ஒரு விடயமும் இல்லை. பார்ப்போம் என்ன நடக்கும். ஓகே, பூச வழிபாடு நடைபெறுகிறது. ஏறுறதுக்கான ஒரு சின்ன ஒரு செட்டப்பும் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா இடப்படாமல் ஏறலாம். ஆண்கள் பெண்கள் என்ற போட்டு Patayin. ஆலய சூழல். பம்பலப்பட்டி கதிரேசன் ஆலயம். கதிரேசன் இல்லை, பம்பலப்பட்டி பிள்ளையாவை. ஒரு இடத்துல மட்டும் ஃபோனை போட்டு குறுக்க தடை போட்டிருக்குறாங்க, எடுக்கக்கூடாது. இன்னும் தெரியா ஒரு ஆர்வத் கோளாறில் நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். பம்பலப்பட்டி பிள்ளையா கோயில் கூட்டப்படுது. நாங்கள் கோயில்
சரி. உண்மையிலே இறைவனுடைய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்காது. அதால் உண்மை அந்த மாலை எனக்கு கிடைச்சது ஒரு தரிசனம் நல்ல முகூர்த்தமாக நான் பார்க்குறேன். அதால் உண்மை எதிர்பாராமல் இந்த பம்பலப்பட்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து என்னென்னு சொல்லலாம், மன நிறைவோட மன மகிழ்வோட திரிகிறேன். பிள்ளையாருக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும். பிள்ளையார் பார்த்திங்கன்னா ஆலயம் பூட்டிட்டாங்க. இனி 5 மணிக்கு தான் திறப்பினோம். அதால் நான் இந்த பாதையால் வெளியேறேன்.